எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி சொல்கிறது, ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடெண்ட். 230 பேர் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 12 ஏர் க்ரூ, மொத்தம் 242 பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது அந்த ஃப்ளைட்டு ஒரு ஹாஸ்டல் பில்டிங்கில் போய் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி அதில் 241 பேர் இறந்து போகிறதெல்லாம் ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம். அவங்க எவ்வளோ கனவோட எத்தனை இதோடு போயிருப்பாங்க அந்த ஃப்ளைட்டில், அத்தனையும் ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. அதில் அந்த ஒருத்தர் தப்பிச்சது அது ரொம்ப பெரிய விஷயம். 241 பேர் சாகும்போது அந்த ஒருத்தர் வச்சு தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசாறுதல் படுத்திக்கணும். எல்லோரும் அந்த 241 பேர் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிப்போம். ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஜூன் 12 மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கு. 1:35 இந்த கிளம்பின 5 நிமிஷத்தில் அது 825 மீட்டர்ஸில் பறந்துட்டு வந்தது. அப்படியே அங்கேருந்து மேலே கீழே அந்த ஹாஸ்டல் பில்டிங் மேலே விழுந்திருக்கு. இதில் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருந்த நிறையா பேர்